Okay. Now, itan angada question. Moved offices. Okay. Jaffna, Trinco, Colombo. Each office 10 computers irukku. Jaffna in the Trinco ping pannum. Jaffna in the Colombo ping pannum. Trinco in the Colombo should be not pingable. Should not be able to ping from Trinco to Colombo. Okay. So, angada network இப்படி இருக்கு. Zoom out பண்றேன். Okay. Now, எவ்வளவு networks இதுல இருக்கு? இது ஒரு network. Okay. One second. வடிவ இது இங்க ஒரு network. Okay. வேற என்ன? இங்க ஒரு network கீழே. Sorry. இது ஒரு network இங்க. இந்த router இந்த router ஒரு network. And then இது ஒரு network இங்க இருந்து இப்படி. And then வேற இங்க இருந்து இங்க. இங்க இருந்து இங்க இப்படி. And then இங்க இருந்து இங்க. So இது Jaffna. இது Colombo இருக்கலாம். And இது Trinco. Okay. Engine networks. Make sure you know இது N5 networks ഉണ്ട്. Okay. இப்போ இந்த கம்ப்யூட்டர் உள்ளுக்கு போய் IP configuration கொஞ்சம் கஸ்டம் வாசிக்க நான் இது 1.1.1.1 அதான் இந்த லேப்டாப் IP 255.255.250 டிஃபால்ட் கேட்வே என்ன இந்த ரவுட்டர் ஓகே இதுதான் டிஃபால்ட் கேட்வே 1.1.1.3 டிஃபால்ட் கேட்வே என்ன பேக்கெட்ஸ் நெட்வொர்க்கு வெளியால போகணும்னா இந்த ரவுட்டருக்கு அனுப்பணும் ஓகே ஸோ இது நான் செஞ்சுட்டேன் 1.1.1.1 255 1.1.1.3 டிஃபால்ட் கேட்வே இது சேம் திங் 1.1.1.2 255.255.250 default gateway 1.1.1.3 ஓகே இப்போ நான் இந்த ரவுட்டருக்கு உள்ளுக்கு போய் கன்ஃபிகர் பண்ணணும் இது என்ன இன்டர்ஃபேஸ் இதுக்கு மேலே போனால் கிக் 00 இருக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக G00 இருந்தா ஓகே ஸோ என்ன செய்யணும் இந்த மோட்ல இருக்கிறீங்க அப்போ இந்த கன்ஃபிகர் இப்படி வரும் ஓகே int G00 இன்டர்ஃபேஸ்க்கு உள்ளுக்கு போனால் இப்படி இருக்கணும் IF இப்படி இருக்காட்டி யூ நாட் இன்சைட் திஸ் இன்டர்ஃபேஸ் நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸுக்கு உள்ளுக்கு இல்லை ஓகே IP address 1.1 1.3 255.255.0 இது ஒரு லைன் ஓகே and then in no shut இந்த இன்டர்ஃபேஸை மேலே கொண்டு வரணும் ஓகே ஸோ இந்த கமாண்ட்ஸை ப்ளீஸ் ரைட் க்ளீன் இன் யோர் நோட் புக் ஓகே இது இப்படி தான் இன்டர்ஃபேஸை கன்ஃபிகர் பண்ணுற IP அட்ரஸோட ஓகே now இது டன் அப்போ இங்கே இருந்து இங்கே பிங் பண்ணலாமா இங்கே இருந்து இந்த கம்ப்யூட்டரும் பிங் பண்ணலாமா பார்ப்போம் So before you configure Meta devices, first check in the Jaffna network வேலை செய்த சரியாண்டு okay so கொஞ்சம் custom பார்க்க நான் ping 1.1.1.1 ping sending 5 100 by ICMP echoes to 1 1 1 1 timeout is 2 seconds success rate is 80% 4/5 round trip min abg max equals ping 1 1 1 2 type escape sequence to abort sending 5 100 by ICMP echoes to 1 1 1 2 timeout is 2 seconds success rate is 80% 4/5 round okay இப்போ அதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ண போறேன் ஓகே அப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் பிங் பண்ற ரவுட்டர்ல இருந்து வேலை செய்யுது இன்னொரு கம்ப்யூட்டர் பிங் பண்ற ரவுட்டர்ல இருந்து வேலை செய்யுது ஓகே ஸோ எனக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியும் இந்த நெட்வொர்க் சரியா வேலை இது இப்படி அண்ட் இதும் இப்படி அதுக்கு பிறகு தான் மற்ற டிவைசஸ் கன்ஃபிகர் பண்ணணும் ஓகே இந்த இன்டர்ஃபேஸ் என்ன G01 ஃபாஸ்டா போகுது G01 அப்ப
ஓகே, இப்போ நாங்கள் இந்த இன்டர்ஃபேஸை பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் பார்க்க நான் conft இன்டர்ஃபேஸ் g0/1 ஐபி அட்ரஸ் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு 2.2.2.1 IP ADDR 2.2.2.1 255.255.255 no shut. இதை காப்பி பண்ணி மற்ற இதில் போடுறேன். ஓகே, interface G01 IP ADDR 2.2.1 255 thing no shut. ஓகே, இப்போ இது அப் கீழே போகணும். இப்போ இது G00, இது G01 நினைக்கிறேன், இது G02 கீழே. ஸோ என்ன G02 3.3.3.1. அப்போ exit interface G02 DR 3.3.3.1 no shut R சேவ் பண்ண போறீங்களா? காப்பி பண்ணி interface gig 02 3331 255 255 250 no shut end நான் இந்த இதில் போடுறேன். சேவ் பண்ண போறீங்களா? WR. ஓகே, ஸோ இந்த ரவுட்டர் நான் கன்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ லெட்ஸ் மற்ற ரவுட்டர்ஸ் டக்குனு ஃபாஸ்ட்டாக கன்ஃபிகர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது இந்த இன்டர்ஃபேஸ் என்னது? This interface is 000, so 3 zeros. So I'll do quickly. Enable conft interface 000 IP ADDR 3.3.3.2 255 250 no shut end save config. Okay, இப்போ இந்த இன்டர்ஃபேஸும் மேலே வருது இல்லை, அப்போ பார்க்கணுமே என்னண்டு. ஸோ show IP int brief 3332. அப்போ இந்த இன்டர்ஃபேஸ் ஓகே அப் டவுன் இருக்கு. இந்த gig 0 up down. There's something wrong in the connection. In the connection order, something wrong. அப்போ நான் இந்த கேபிளை delete பண்ணி இந்த கேபிளை delete பண்ணி இன்னொரு கேபிளை போடலாம். 1 செகண்ட், இது பார்க்குறேன். ஓ, இது அப் டவுன். ஓகே, ஓகே. இப்போ இந்த கேபிளை ரிமூவ் பண்ணி ஒரு நியூ கேபிள்னு போட்டு நான் அப்படி ரிமூவ் பண்ணுறேன். இந்த எக்ஸ் அடிச்சு இந்த மேலே எக்ஸ், இந்த கேபிளை கிளிக் பண்ணுங்க. இப்போ ரிமூவ் பண்ணும். இந்த லைட்னிங் இருக்கு, இந்த லைட்னிங் இதை கிளிக் பண்ணி இப்படி இந்த கேபிளை நான் ரிமூவ் பண்ண போறேன். ஓகே, எக்ஸ் அண்ட் தென் இது இந்த கேபிள் அண்ட் இந்த கேபிள் கனெக்டிங். ஓகே, இப்போ கொஞ்சம் இந்த இன்னொரு கனெக்ட் பண்றேன். ஹியர் டு ஹியர் அவுட். டயக்ராமை க்ளீன் பண்ணு. இது இப்படி இருக்கும். க்ளீனாக இருந்தால் தான் யூ கேன் ஈஸிலி ஒர்க். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் இந்த ரவுட்டர் செஞ்சுட்டோம்.
இந்த route செஞ்சுட்டோம். இந்த சைடு செய்யணும். அப்போ இதில் இன்டர்ஃபேஸ் ஜூம் இன் இது என்ன 001 இருக்கும். 001 அப்போ conf t inter 001 okay 1.1.2.5 என்ன command IP for 5.0 புல அப்போ இது ரிமூவ் பண்ண போறேன். Cancel this one okay. நான் இப்போ இந்த கேபிள் மேலே வந்துட்டுது. இட் எல்லாம் நான் கன்ஃபிகர் பண்ணிட்டேன். Okay 1.1.2.3 1.1.2.3 இந்த சைடு டன். ஓகே ஃபர்ஸ்ட் நாங்கள் இதம் பிங் பண்ணுவோம். இப்போ இங்கே இருந்து கீழே பிங் பண்ணுறோம். ஸோ பிங் 3.3.3.2 இந்த ரவுட்டில் இருந்து பிங் 3.3.3.2 ஓகே அது வேலை செய்யுது. காப்பி பண்ண ஓகே க்ளீனாக வேலை செய்யுது. யா ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும், என் ஜெஃப்னா நெட்வொர்க் சரி, இதெல்லாம் ஓகே, இதுவும் ஓகே. ஓகே இப்போ என்ன டெஸ்ட் பண்ணும், கீழே இது கொலம்போ இந்த நெட்வொர்க்கை டெஸ்ட் பண்ணும். எப்படி டெஸ்ட் பண்ணுறோம், இங்கேருந்து பிசிஸை பிங் பண்ணும். அப்போ பிங் என்ன 1.1.2.4, இங்கேருந்து பிங் 1.1.2.3. ஓகே அது வேறு செய்யுது. பிங் 1.1.2.2. என்ன 2.4 2.4 here enter. ஓகே அது வேலை செய்யுது. 2.3 ஓகே அதுவும் வேலை செய்யுது. ஸோ எந்த நெட்வொர்க் இது ஒர்க்கிங் ஃபைன். ஓகே இப்போ இங்கே டெஸ்ட் பண்ணும். இப்போ இதும் கன்ஃபிகர் பண்ணும். ஸோ இது என்ன, இது ஜி நினைக்கிறேன் இந்த கேபிளும் பிள்ளை பார்ப்போம். G01 show IP int brief G01 up down. No, in the cable is not right. Cancel. இதை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணி இந்த கேபிள் கிளிக் here. ஓகே இந்த சைடு நான் கன்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ எப்படி செக் பண்ணுற, இதில் உள்ளுக்கு போய் ஷோ ரன் அடிச்சுக்கலாம். எந்த இன்டர்ஃபேஸ் செக் பண்ணுறேன், gig 01. ஓகே ஸோ ஷோ ரன் அடிச்சா ஷோ ரன் இதுதான் உங்களோட ஃபுல் கன்ஃபிகரேஷன். அப்போ என்ன செய்வீங்க, இங்கேருந்து காப்பி பண்ணலாம். கிளிக் காப்பி and then நான் இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஜூம் இன் gig 01 போட்டிருக்கு இது. ஓகே ஓகே இப்போ இந்த சைடை கன்ஃபிகர் பண்ணணும். லெட்ஸ் சி CLI நோ. இந்த இன்டர்ஃபேஸ் என்ன, G00 enable P interface 0 IP ADDR 2222.255.255.2.0 shut. ஓகே இப்போ இந்த சைடும் மேலே வந்துட்டு பிங் பண்ணுவோம். ஓகே இங்கே இருந்து பிங் 2221 பிங் 2.1 ஓகே அது வேலை செய்யுது. ஸோ இதுவும் வேலை செய்யுது இப்படி. தென் எக்கோ ரிப்ளை ஃபைனல் ஒன்
in the final network. Computers ready. Let's see 1.1.1, 1.1.3.2, 3.3 தான் எங்களோட default gateway. 3.3 default gateway, 3.1, 3.1 இது இல்ல இது 1.1.3.2 இருக்கு, இது 3.3 இருக்கு. 3.3. Okay, now இந்த side configure பண்ணுவோம். இப்போ இந்த interface என்ன? gig 01 conf t g01 paddr 1.1.3.3. Zero not end. Okay. இப்போ இது மேலே வருது, கொஞ்சம் நேரம் நிற்கணும். இந்த orange light green கிட்ட. Okay. And then after that இங்கே இருந்து ping பண்ணலாம் routers computersக்கு. So default gateway ping 1.1.3.2. அது என்ன கம்ப்யூட்டர்? இந்த கம்ப்யூட்டர் மேலே. ஓகே, அது வேலை செய்தில்லை. இது வேலை செய்த ping 1.1.3.1. ஆக்சுவலி இன்னொரு கடிச்சா வேலை செய்யுது. ping 1.1.3.1. ஓகே, அதுவும் வேலை செய்யுது. ஸோ இந்த சைட் இது மீதும் வேலை செய்யுது, and then இது மீதும் வேலை செய்யுது. ஓகே, இப்போ நான் ஜூம் அவுட் பண்ண, ஓகே, இப்போ எல்லா இன்டர்ஃபேஸும் மேலே இருக்கு, அண்ட் தென் அந்த ஈச் நெட்வொர்க்கில் நாங்கள் பிங் பண்ணியிருக்கிறோம், அண்ட் தென் அந்த பிங்ஸ் ஒர்க்கிங். இந்த ரவுட்டர்ல இருந்து என்ன செஞ்சோம்? பிங் பிங். ஓகே, வேற என்ன செஞ்சோம்? இந்த நெட்வொர்க்கில் நாங்கள் எதிர்ட்டு பிங் பண்ணோம். ஓகே, இந்த நெட்வொர்க்கில் நாங்கள் பிங் பண்ணோம், இங்கே இருந்து இங்கே, இங்கே இருந்து இங்கே, and then எதிர்ட்டு பிங் பண்ணோம், and then இங்கே இருந்து இங்கே, and then இங்கே இருந்து இங்கே. அது பிறகு தான் you should go and configure the routing table. இப்போ இந்த பிசியில இருந்து ஆஃப்கோர்ஸ் இந்த பிசியை ரீச் பண்ணலாம். ஓகே, ஏன் ரீச் பண்ணலாம்? ஏண்டா இந்த டெஸ்டினேஷன் என்ன இருக்கும்? இங்கே இருந்து இங்கே அடிச்சா டெஸ்டினேஷன் ஐபி 1.1.2.4. ஓகே, ஆனால் இந்த 1.1.2.0 நெட்வொர்க்கை பற்றி இந்த ரவுட்டுக்கு தெரியும். அப்போ ரவுட் டேபிளில் ஐபி ரவுட் இது போடணும். ஓகே, ஸோ என்ன கமாண்ட்? ஐபி ரவுட், இன்னும் ஜூம் இன் பண்ணுறேன். ஓகே, ஐபி ரவுட் எந்த நெட்வொர்க்குக்கு போகிறேன்? 1.1.2.0 நெட்வொர்க்கு போகிறேன், இது கீழே. அப்போ 1.1.0 நெட்வொர்க்கு போனால் எங்கே அனுப்பணும் அந்த பேக்கெட்? நாங்கள் இங்கே நிற்கிறோம், அந்த பேக்கெட் எங்கே அனுப்பணும்? 1.1.2.0க்கு போகணும், இதுக்கு 3.3.3.2. அப்போ இது 3.3.3.2. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட டெஸ்டினேஷன் நெட்வொர்க். டி நெட்வொர்க்னு போடுறேன். இதுதான் அந்த மாஸ்க், அந்த நெட்வொர்க்ட மாஸ்க் /24 255.255.250. இது என்னது? நெக்ஸ்ட் ஹாப். நெக்ஸ்ட் ஹாப்னா என்ன? எந்த ரவுட்டுக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம் பேக்கெட்டு? டெஸ்டினேஷன் நெட்வொர்க் மாஸ்க் நெக்ஸ்ட் ஹாப். ஓகே, ஸோ இதை 1.1.2.0. Okay, so conf 0.5.5.3332. ஓகே, and then இதை காப்பி பண்ணா இப்படி தான் இருக்கும். இதை you should take notes. இதுதான் இந்த full config. இந்த இப்படி. Don't worry about this. Okay, conf t, and then இது one line. இது one single line. Okay. Okay. இப்போ இந்த ரவுட்டருக்கு இப்போ இந்த நெட்வொர்க்கை பற்றி தெரியும். இந்த ரவுட்டர் அந்த ஜெஃப்னா நெட்வொர்க்கை பற்றி சொல்லணும். 1.1.1.0. ஓகே, ஸோ இந்த ரவுட்டர் இந்த நெட்வொர்க்கை பற்றி சொல்லணும். அப்போ சேம் திங்.
conf t IP route 0 255.255.255.0 அங்க அனுப்பணும் packet 3.3.3.1 இதுக்கு 3.3.3.1 enter. Okay, so இப்ப from here I should be able to ping this packets இப்படி போகும். And then இப்படி okay 1.1.2.4 அடிப்போம் பார்ப்போம். இது command prompt ping 1.1.4 okay இது வேலை செய்யுது. இதை காப்பி பண்ணி இங்க போட்டா இந்த reply from 1.1.2.4 okay. இப்போ இந்த என்ன நாங்க செஞ்சோம், இங்க பிங் பண்றோம் டெஸ்டினேஷன் ஐபி 1.1.2.4 அந்த பேக்கெட் இந்த பேக்கெட் ரவுட் டேபிளில் பார்க்கும் டெஸ்டினேஷன் ஐபி 1.1.2.4 அப்போ டெஸ்டினேஷன் ஐபியை பார்த்து ஷோ ஐபி ரவுட் காட்டுறேன். ஓகே இது காப்பி பண்ணா இங்க இந்த கமெண்ட் ஷோ ஐபி ரவுட் எங்க நிக்கிறோம், அந்த எனேபிள் மோட்ல நிக்கிறோம். ஓகே ஷோ ஐபி ரவுட் எந்த நெட்வொர்க்கு போறோம், கீழே 1.1.2.0 இந்த நெட்வொர்க் கூல் நெட்வொர்க். அப்போ 1.1.2.0 இருக்கா, இந்த இங்கே இருக்கு. ஓகே ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக்னா நீங்கள் அடிச்சிங்க மேனுவலாக. ஸோ இந்த ரவுட்டர் இதுக்கு நெட்வொர்க்கை பற்றி தெரியும். பேக்கெட் கீழே இப்படி போகும். இந்த பேக்கெட் டைரக்ட்லி கனெக்டட் இந்த நெட்வொர்க்கோட. இந்த பேக்கெட் இப்படி வரைக்க டெஸ்டினேஷன் ஐபி 1.1.2.4 இந்த ரவுட்டர் இதை பற்றி தெரியும். இப்போ பேக்கெட் இப்படி வழியால் போகும். ஓகே ரிப்ளை பண்ணிக்க என்ன இப்படி போகும். டெஸ்டினேஷன் ஐபி என்ன இப்போ 1.1.1.1 இது. ஓகே அப்போ என்ன செய்யும், இந்த ரவுட் டேபிளை பார்க்கும். நாங்கள் அந்த ரவுட் டேபிள் என்ட்ரியை போட்டுட்டோம். ஸோ டெஸ்டினேஷன் ஐபி 1.1.1.1 இந்த ரவுட்டர் மேலே அனுப்பும், இந்த ரவுட்டர் இப்படி அனுப்பும். ஓகே okay same thing in the side. I won't configure now, you do the same thing here. Okay இப்போ இது கொஞ்சம் வேலை to configure the IP routes. அப்போ என்ன செய்வீங்க, the show run அடிச்சா உங்களோட இருக்கும். ஃபுல்லாக காப்பி பண்றேன். ஓகே உங்களோட கமாண்ட் இருந்தால் இங்கே இருக்கு. அப்போ என்ன செய்வீங்க, conf t உள்ளுக்கு போய் நோ ஒன்று போடுவீங்க. ஓகே ஸோ இது காப்பி பண்ணலாமா, லெட்ஸ் see காப்பி. ஓகே நான் ரவுட்டர் உள்ளுக்கு போய் conf t and then இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே அப்போ நான் அந்த ஸ்டாட்டிக் ரவுட்டர் ரிமூவ் பண்ணுறேன். இப்படி தானே இருக்கு. ஓகே இந்த enable mode conf t no IP route static route removed. இதுலேயும் static route ரிமூவ் பண்ணணும். அப்போ show run அங்கங்கட no IP route command here இதை காப்பி பண்ணி இங்கே போட போகிறேன். and then no IP route then இதை காப்பி பண்ணலாம். and then இதுக்கு உள்ளுக்கு போய் conf paste. okay now instead of static route நாங்கள் ospf configure பண்ணலாம். okay remember என்ன routing protocol வேலை networks advertise பண்றேன். routing protocol job 2 அப்போ மேட்டஸ் உங்களோட நெய்பரோட செகண்ட் ரவுட்டரோட நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பிறகு advertise routes. ஓகே ஓகே இப்போ உங்களோட டயக்ராம் இப்படி இருக்கு.
இந்த ரவுட்டர் இங்கே இருக்கு இப்படி. ஓகே, இந்த நெட்வொர்க் என்ன 1.1.1.0/24. ஓகே, நான் அந்த டயக்ராமை சிம்பிளிஃபை பண்ணேன். ஸ்விட்ச் போட தேவையில்லை, இந்த லேப்டாப்ஸ் எல்லாம் ஒன்றும் போட தேவையில்லை. இது 1.1.2.0 ஸ்லாஷ் சாரி 1 செகண்ட், இது ரிமூவ் பண்ணி ஓகே இந்த இது 1.1.1.0 3.3.3.0. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்யணும், ospf கன்ஃபிகர் பண்ணணும் இங்கேயும் இங்கேயும். ஓகே, ஏனெண்டா இந்த டூ ரவுட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக வரணும். ஃப்ரெண்ட்ஸ்னா தே பிகம் நேபர்ஸ். அதுக்கு பிறகு இந்த நெட்வொர்க் இருக்கு 1.1.1.0/24. இந்த நெட்வொர்க் அட்வர்டைஸ் பண்ணணும் இந்த ரவுட்டருக்கு. அண்ட் சிமிலர்லி இந்த நெட்வொர்க் 1.1.2.0/24, இந்த நெட்வொர்க் ரவுட்டர் இதை எடுத்து அட்வர்டைஸ் பண்ணணும் இந்த ரவுட்டருக்கு. ஓகே, ஸோ ரெண்டு பேரும் they have to advertise their network இந்த பின்னுக்கு. ஸோ என்ன செய்வீங்க, இதுதான் கமாண்ட். நாங்கள் இந்த ரவுட்டரில் நிற்கிறோம், லெட்ஸ் சே இந்த ரவுட்டர் மேலே. அப்போ கான்ஃபிக் 1 இப்படி and then அதுக்கு பிறகு நெட்வொர்க் 0.255 areas. ஓகே, இந்த கமாண்ட்ல என்ன சொல்றோம், இந்த கமாண்ட்ல நாங்கள் சொல்றோம் இந்த 0 சொல்லுது இந்த 1 மேக் ஷோர் யூ see this one, I care about this one. இந்த 1 முக்கியம். இந்த 0 சொல்லுது இந்த 1 முக்கியம். ஓகே, இந்த 0 சொல்லுது இந்த 1 முக்கியம். ஓகே, and then இந்த 0 இந்த 255 சொல்லுது இது எனி நம்பரா இருக்கலாம். அப்ப இது 1 இருக்கலாம், 5 இருக்கலாம், எனிதிங். ஸோ இப்படி எழுதினா .1.0 and then இது 0. அப்ப நான் இந்த நம்பரை பற்றி நான் I care about this number, I want to see this number. 0 0 I want to see this number, and then இது 255. இந்த நம்பர் எனிதிங் ஆயிருக்கலாம். ஓகே, அப்ப நான் எந்த நெட்வொர்க்குக்கு போனா ஓகே அப்படி அடிச்சா நான் இந்த நெட்வொர்க் 1.1.1.0 அதை மேட்ச் பண்ணுது இந்த கமாண்டோட. அப்ப இந்த நெட்வொர்க் இந்த ரவுட்டருக்கு அட்வர்டைஸ் பண்ண போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருந்தேன்டா, let's say you have like this, ஒரு நெட்வொர்க் இப்படி /24, இன்னொரு நெட்வொர்க் வந்து இப்படி 1.2.1.0/24. ஓகே, நீங்கள் இந்த கமாண்ட் அடிக்கிறீங்க. அப்ப எந்த நெட்வொர்க்ஸ் அட்வர்டைஸ் பண்ணும், இந்த ரவுட்டர் ரெண்டு நெட்வொர்க்ஸும் அட்வர்டைஸ் பண்ணும். ஓகே, only one network gets advertised, only this network. ஏனென்றா இது பார்த்தா நான் let's look at this one கீழே. ஓகே, நான் 1 பண்ண பார்க்குறேன். 1 is important, என்ன 0 இருக்குங்க. 1 is important. Next one 1 is important, என்ன இந்த 0. ஓகே, ஆனா இதுல இது 2 இருக்கு. அப்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன், only this one. Another example, இப்படி அடிச்சா ஓகே, and then இது then ஒரு network here, one network here, இது 1.1. actually let's do another one, 23 3.
ஓகே, நாங்கள் இந்த நெட்வொர்க்கை தான் அட்வர்டைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுட் இப்படி இருக்கு, 2 நெட்வொர்க்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கு, ஹியர் அண்ட் ஹியர். இந்த நெட்வொர்க் 23.40.4.0/24. இது 23.40.60.0/24. ஓகே, இந்த 2 நெட்வொர்க்ஸ் அட்வர்டைஸ் பண்ணுமா இல்லாட்டி எந்த நெட்வொர்க்ஸ் அட்வர்டைஸ் பண்ணும்? இந்த கேஸ்ல இந்த ரவுட்டர் 2 நெட்வொர்க்ஸ் அட்வர்டைஸ் பண்ணும். ஏனென்றா 23 முக்கியம். அப்ப 2 நெட்வொர்க்ஸும் 23 இருக்கு, ஹியர் ஹியர். 40 முக்கியம், 40 ஏன் முக்கியம் என்றா இங்க 0. அப்ப இங்க 40, இங்க 40. நெக்ஸ்ட் 2, இது 255, இதுவும் 255. அப்ப இது எனி நம்பரா இருக்கலாம், இதுவும் எனி நம்பரா இருக்கலாம். இது 4, இது 60. ஓகே, ஸோ இட் டசன்ட் மேட்டர், எனி நம்பர். அண்ட் தென் இது எனி நம்பர், இது எனி நம்பர். அப்ப இந்த 2 நெட்வொர்க்ஸும் நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் வைல்ட் கார்ட் மாஸ்க். இது ஸோ உங்களோட இதில் எங்களோட பேக்கெட் ட்ரேஸில் இதில் போய் ரவுட்டர் ஓகே, என்ன அடிக்கிறோம் நாங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி ஹியர். ஓகே, இந்த இதான் கமெண்ட், இது எழுதுங்க. Okay, இது 1 line, this is 1 line. Okay, so same thing. அப்ப இந்த ரவுட்டர் 1.1.0 அட்வர்டைஸ் பண்ணுது. இது pf1 1.1.2.0 network 2.0 sorry, zero dot 5. Okay, இது செகண்ட் ரவுட்டர்ல இப்படி. ஓகே, நெட்வொர்க் 112.0.0.0.255 ஏரியா 0. இப்போ என்ன செய்யறோம்? இந்த ரவுட்டர் இந்த கீழ் நெட்வொர்க்கை பற்றி அட்வர்டைஸ் பண்ணுது. இப்போ அதை செக் பண்ண போறீங்கள்டா என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் ரிமெம்பர், நேம் ஃபார்ம் பண்ணணும் 2 ரவுட்டர்ஸோட. எந்த 2 ரவுட்டர்ஸ்? இது 2. இந்த ஃப்ரெண்ட்ஸாக வரணும். அதை எப்படி செக் பண்ற? ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப். ஓகே, இந்த கேஸில் நேபர்ஷிப் வருது இல்லை மேலே. ஓகே, ஸோ வி ஹேவ் டு ட்ரபிள் ஷூட். ஸோ 1 செகண்ட், ஷோ ரன் எடுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட்லி எங்கள் நெட்வொர்க்கை செக் பண்ணுவோம். router ospf1 network 1.1.1.2.0. Maybe this is making something wrong. No, okay. 1 second. Let me check பண்றேன். Explain. நீங்கள் இந்த நெட்வொர்க் ரவுட்டர்ல, ஓகே, and then நீங்கள் என்ன அடிக்கிறீங்க? நெட்வொர்க் 1.1.1.0.0 area 0. அப்ப இந்த கமாண்ட் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இட் ஹாஸ் 2 ஃபங்க்ஷன்ஸ். ஒன் ஃபங்க்ஷன் இந்த நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்ண போகுது. ஓகே, இந்த நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்ண போகுது. ஆனா அதுக்கு முதல் ஓஎஸ்பிஎஃப் நேபர்ஷிப் ஃபார்ம் பண்ணும். யூ ஹேவ் டு பி ஃப்ரெண்ட்ஸ். அப்ப என்ன செய்யும்? அந்த அந்த ஓஎஸ்பிஎஃப் பேக்கெட், சரி, ஒரு ஹலோ பேக்கெட் உண்டு. நேபர்ஷிப் ஃபார்ம் பண்ணேக்க இங்க ஒரு ரவுட்டர், இங்க ஒரு ரவுட்டர். இந்த ரவுட்டர் ஒரு ஓஎஸ்பிஎஃப் ஹலோ இப்படி அனுப்பும் மற்ற ரவுட்டருக்கு. ஓஎஸ்பிஎஃப் ஹலோ. இந்த ரவுட்டரும் இப்படி அடிக்கும் ஓஎஸ்பிஎஃப் ஹலோ. ஓகே, அப்ப 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ண்டா அவங்க they become neighbors. ஸோ
இந்த நெட்வொர்க் இந்த கமெண்ட் அடி கேட்க லைக் ஐ செட் 10 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன் ஃபங்க்ஷன் இந்த நெட்வொர்க்கை 1.1.1.0 அட்வர்டைஸ் பண்ண போகுது. ஓகே, ஆல்சோ இந்த இன்டர்ஃபேஸுக்கு வெளியால ஓஎஸ்பிஎஃப் ஹலோ பேக்கெட் போக போகுது. ஓகே, ஓஎஸ்பிஎஃப் ஹலோ. அப்ப என்ன செய்யுது இந்த ரவுட்டர் இந்த நெட்வொர்க்குக்கு ஒரு இன்னொரு ஓஎஸ்பிஎஃப் ரவுட்டர் தேடுது டு பிகம் நேபர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஓஎஸ்பிஎஃப் ஹலோ இப்படி போகுது. ஏனெண்டா உங்களோட இந்த நெட்வொர்க் கமெண்ட் அப்படி அடிச்சிங்க. செகண்ட், இந்த நெட்வொர்க் அட்வர்டைஸ் பண்ண போகுது. ஓகே, ஸோ இன்னொரு நெட்வொர்க் கமெண்ட் வந்து இந்த ரவுட்டர்ல தேவை. ஓகே, ஆக்சுவலி 3 நெட்வொர்க் கமெண்ட்ஸ் தேவை. இந்த இதுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று தேவை. ஓகே, அண்ட் இதுக்கும் ஒரு கமெண்ட் ஒன்று தேவை. இப்போ என்ன அடிப்பீங்க? நெட்வொர்க் 3.3.3.0 0000255 இப்படி. ஓகே, ஸோ இந்த ரவுட்டர்ல router SPF1 network is 0. Okay, and then in the router name same command on area 0. அப்ப என்ன செய்ய நீங்க இப்ப இதுலயும் OSPF hello ஓ ஹலோண்டு இருக்கு, இதுலயும் ஓ ஹலோண்டு போகுது. அதுக்கு பிறகுதான் இந்த ரவுட்டரும் நேபரா வரும். ஸோ அகெயின் அந்த நெட்வொர்க் கமாண்ட் 10 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, அப்படி செஞ்சா இந்த நெட்வொர்க் என்ன செய்யும்? இந்த நெட்வொர்க்கும் யூ வில் அட்வர்டைஸ் டு அதர் ரவுட்டர்ஸ். ஓகே, நான் காட்டுறேன் அதை எப்படி ஸ்டாப் பண்றேன்னு. ஆனா இன் டு அதர் நெட்வொர்க்ஸ் இது இந்த நெட்வொர்க் 3.3.3.0. ஸோ இப்போ நான் இந்த ரவுட்டருக்கு உள்ளுக்கு போய் ஒன் செக். ஓகே, இப்போ அடிச்சா இந்த கமாண்டை காப்பி பண்ணி போட்டா இந்த இப்போ அந்த 10 ரவுட்டர்ஸ் இந்த ரவுட்டரும் இப்போ நேபர்ஸாக இருக்கிறாங்க. ஓகே, ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நேபர். ஓகே, ஸோ திஸ் ரவுட்டர் அண்ட் திஸ் ரவுட்டர் நேபர்ஸ். இந்த ரவுட்டரும் நேபர்ண்டா அதுக்கு பிறகுதான் இந்த ரவுட்டர் இந்த 1.1.0 நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்ணும் இவர். ஸோ நான் ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நேபர் இது ஷோ ஐபி ரவுட் அடிச்சா இதை காப்பி பண்றேன். here this one. Okay, okay, இது என்ன இருக்கு? இந்த அப்ப எனக்கு ரவுட் ஒன்று இருக்கு 1.1.1.0 இதுக்கு. இந்த ரவுட்டர்ல இருந்து எனக்கு இந்த 1.1.0 நெட்வொர்க் ரவுட் இருக்கு. ஓகே, ஸோ டு ரிவ்யூ என்ன செஞ்சோம்? இந்த ரவுட்டர்ல போய் 10 நெட்வொர்க் கமாண்ட் அடிச்சோம். நெட்வொர்க் 1.1.1.0 and then in 0.0.0.255 area 0. இந்த கமாண்ட் என்ன செய்யும்? இந்த கமாண்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இந்த ரவுட்டர் இன்டர்ஃபேஸ் எல்லாம் பார்க்கும். ஓகே, ஒரு இன்டர்ஃபேஸ் இந்த நெட்வொர்க்கு உள்ளுக்கு இருக்கு. என்ன செய்யும்? ஓஎஸ்பிஎஃப் ஹலோன்னு அனுப்பும். இங்க ஏன் அனுப்பும்? ஏண்டா ஒரு நேபர் உண்டு இட்ஸ் ட்ரைங் டு ஃபார்ம். நம்பர் 1. நம்பர் 2, இந்த நெட்வொர்க் இப்போ 1.1.0 நெட்வொர்க் அது இப்போ ரெடி டு அட்வர்டைஸ். ஓகே, ரெடி டு அட்வர்டைஸ். Now
நாங்கள் இப்போ OSPF neighborship ஒன்றும் இல்லை. அப்போ இப்போ it can't advertise to anything. Next command நாங்கள் டைப் பண்ண network 3.3.3.0 and then in 0.0.0.255 area 0. ஓகே, இது என்ன செய்யுது? இது நம்பர் 1 OSPF hello packet வந்து இப்படி போகுது. இங்க கீழே OSP hello சும்மா ஹலோன்னு போடுறோம். ஓகே, ஏன் ஹலோ போகுது என்ற ஒரு OSPF neighborship வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த சேம் கமாண்ட் இந்த கீழ் ரவுட்டர்லேயும் அடிச்சோம், இந்த ரவுட்டரில். ஓகே, அப்போ அதுக்கு பிறகு இதுலேயும் ஒரு OSPF hello வந்து போகுது இப்படி ஹலோ. ஸோ இந்த 2 ரவுட்டரும் இப்போ OSPF neighbors, they're friends. அதுக்கு பிறகு இந்த இனிஷியல் கமாண்ட் நாங்கள் அடித்தோம் நெட்வொர்க் 1.1.0. அது இப்போ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ண இந்த 1.1.1.0/24 அது அட்வர்டைஸ் பண்ண போது இந்த இதுக்கு இப்படி அட்வர்டைஸ் பண்ணாது. ஏனென்றா OSPF neighborship இல்லை இந்த ரவுட்டரோட இன்னும். ஓகே, ஸோ இந்த நெட்வொர்க் இப்படி அட்வர்டைஸ் பண்ணும். ஸோ இதில் 2 கமெண்ட்ஸ் தேவை. என்ன கமெண்ட்ஸ்? நெட்வொர்க் 3.3.3.0.000.255 area 0. ஓகே, OSPF hello இப்படி. செகண்ட் கமெண்ட் என்ன தேவை? இதுக்கு 1.1.2.0 நெட்வொர்க் 1.1.2.0.000.255 area 0. சும்மா A0ன்னு போடுறோம், area 0. அப்போ என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் OSPF hello இப்படி, அண்ட் தென் ஆல்சோ இந்த நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்ண போது இந்த ரவுட்டருக்கு. ஓகே, ஸோ அப்படின்டா ஜூம் அவுட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த நெட்வொர்க்கும் நாங்கள் we've advertised through OSPF. அப்போ இதும் பிங் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை டெஸ்ட் பண்ண 1.1.2.4 ping 1.1.2.4. ஓகே, இது கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ.